இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் வறுவல். இந்த கோவக்காயில் உடம்புக்கு தேவையான ஃபைபர், விட்டமின் சி, டி, அயன் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோவக்காயை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோவக்காயை வச்சு ஒரு ருசியான கோவக்காய் வறுவல் செய்யலாமா? இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எல்லா கோவக்காயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துருக்க எல்லா கோவக்காயும் ஒரு பெரிய பிளேட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் இந்த கோவக்காயில் சேர்த்துருங்க. இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த காய் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் அதையும் இந்த காயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லித்தூள் இருக்கு இல்லையா, மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துருக்கேன். நான் 1/2 கிலோ காய் எடுத்துருக்கறனால அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மல்லி இலையும் இதோட சேர்த்துடலாம். இது கூடவே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதையும் இந்த காய் கூடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மசாலாவை நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பாருங்கள், காய் நல்லா இந்த அளவுக்கு மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம எந்த கடாயில் செய்கிறோமோ மிக்ஸ் பண்ணியிருக்க காயை அந்த கடாயில் சேர்த்துருங்க. அந்த பிளேட்லேயே காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இந்த காய் கூட சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. காய் நம்ம சேர்த்துருக்க தண்ணியிலேயே நல்லா வெந்து நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி கொடுங்க. பாருங்கள், அருமையாக காய் நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சாம்பார், ரசம், தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், ரச சாதம் இது கூட எல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.